சிதறாமல் வதராமல் பச்சரிசி குத்தி ஆவின்பால் கூட வீட்டு தருகது செய்து அன்பான புலி என்னும் தைரன்னமாய மாவண்ண மிளகண்ண சக்கர தலிகை மதுரமான சுவைக்கு சிலி எண்ணோ மதுரமான சுவைக்கு சிலி எண்ணோ காவிய வழக்க கத்திரிக்காயும் டமட்டங்க உடலங்க வெந்தயம் முஸ்தி புகையான கொத்தர பீக்கன் முருங்கை அவரக்க வதங்க வதண்டி கீரை அரைக்கீரை செரிக்கீரை வெந்தயம் முஸ்தி காவல்லி சிறுவல்லி பெருவல்லி கூட பெருவல்லி சிறுவல்லி காவல்லி முள்ளி தவமான முல்லை வீரண்டையும் சேர்த்து தவமான முல்லை வீரண்டையும் சேர்த்து கப்பாலகும் மது பொரியல் பச்சடி கப்பாலகும் மது பொரியல் பச்சடி கூரம்பாறு பூடன் கருப்பு பதார்த்தம் சொல்லிய 108 வகையது நெய்யும் ரசமூலம் தர்மாறு பாயாசம் வெந்நீர் ரஸ்தாலி வளவனம் மாம்பழம் கூட பதமான வடதோசை அப்பளம் போலி தரமான காயிரம் தேங்காய் உடைத்து சாதிக்க சாவித்திரி குங்கும பூவும் திருமூலம் சாம்பாணி வத்திகர் பூரம் அதிரச லட்டுண்ட செய்யுண்ட தேனும் ஆதிமூல பெண்மனார் முன்பே வைத்து அலங்கார தெய்வத்துடன் ஆராதனை செய்து மகாபாரதத்தில் ஒரு பாகமாக இவருடையான கிருஷ்ணன் தூது என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கும் அப்ப இது அவர் தூதாக வந்த பொழுது விதர்நாதர் பார்த்து அவருக்கு 32 காய்கறி வகைகளோடு சாதம் பரிமளித்த பொழுது அந்த 32 காய்கறிக்கு 32 வரியாக எழுதி முடித்தாராம். அப்பேர் வந்த பகவானுடைய பாதார் வந்து அவர்களுக்கும் இந்த ஸ்ரீஹங்கால் நம்மளுடைய பாதார் வந்து அவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுடைய பாதார் வந்து அவர்களுக்கும் அது மட்டும் கிடையாது. இன்னும் நாட்டாமை கவுன்சிலர் வார்டு மெம்பர் உப தலைவர் என்று விழாக்கு தலைவர்கள் அனைவருடைய பாதார் வந்து அவர்களுக்கும் நாடகத்தை கண்டு கழிக்க வந்த உள்ளூர் வாசி வெளியூர் வாசிகள் அவருடைய பாதார் வந்து அவர்களுக்கும் நாடக கம்பெனியிலே ஆசானாக இருக்கும்படியான புது பலத்தை சேர்ந்த கேபி மணிவேல் நாடக அண்ணருடைய பாதத்திற்கும் எனக்கு அண்ணனாக வரக்கூடிய கோட்டையாமலத்தை சேர்ந்த வி குமார் நாடக ஆசான் அண்ணனுடைய பாதத்திற்கும் அண்ணனுடைய பாதத்திற்கும் அது மட்டும் கிடையாது. நமது கம்பெனியிலே கோடை மிருதக சக்கரவர்த்தியா வெளி வரும்படியான டிவி 7 மலை நாடக ஆசிரியர் அண்ணவருக்கு இளைய தம்பியா வெளி வரக்கூடிய விசு அப்பா அண்ணனுடைய பாதத்திற்கும் இன்னும் நாடக நடிகர் அண்ணனுடைய பாதத்திற்கும் உன்னுடைய பாதத்திற்கும் இந்த கோட்டையா மலைய மரதராஜ் சிறந்த ஆட்சிகரம் கூப்பி நல்லா நல்லா ஆசீர்வாதம் கொடுத்து நான் நல்லா இருக்கணுமா? அப்புறம்
அங்கு போர் செய்து பாண்டவரன் வென்று காணும் போர் செய்து பாண்டவர் வென்று காணும் போர் செய்து பாண்டவரன் வென்று காணும் போர் செய்து பாண்டவர் வென்று அங்கு காணும் புகையுடனே வருவானோ தெரியாதந்த தெரியாதந்த திறமுள்ள காண்டிவனின் கனையால் பட்டு கனையால் பட்டு நான் சிதறடவே பார்தனில் வீழ்ந்தேன் நானா அடி சோராஜன ராஜனவன் புதவியாலும் அடி சொகுசாக என்ற குந்தாதேவி அங்கு மாரடித்து மணி மீது விழுந்தது வாழப்போ அப்போ மதி கோலத்தோன் என்றெல்லாம் அறிவார் பெண்ணே யாருடைய கவி இது சரஸ்வதி கவி சரஸ்வதி கவியா அங்கு தேசாதிபதி கர்ணபிசேகரன் அதான் சொல்ல வந்த வாரி வாரி வாங்கும்படியான குடவல்லல் ஆமா. அப்பேர் வந்த கர்ணனுக்கு நிகராகிய இதோ முத்தாண்டி குப்ப சேஸ்தத்திலே நாடக கலா ரசிகராக திகும்படியான இருக்க முடியல பேர் பார்த்தியா சிவமணி சிவமணி சிவனா என்ன சிவனா பரமேஸ்வரி சிவனா பரமேஸ்வரி பரமேஸ்வரி வீட்டுக்காரு இங்க வா பரமேஸ்வரி வீட்டுக்காரு பரமேஸ்வரி வீட்டுக்காரு சிவம் அப்பேர் வந்த சிவபெருமானுடைய எழுத்து போகாமல் ஆமா. சிவமணி சிவமணி அப்பேர் வந்த சிவமணி என்று சொல்ல முடியாத ஆரூர் அண்ணார் அவர்கள் அடி சொல்லி கொடுத்தியா எந்த கோட்டையா மலையா வரதராஜா பாராட்டி எனக்காக அளிக்கப்பட்ட காஞ்சான 100 லட்சமாக பாவித்து அவர் போக மனமலா முகையும் செல்லும் மனமலா சிறப்பும் கால்தலை நோகாமல் கண்ணார் வராமல் இன்னும் நீண்ட ஆயுள கொடுத்து ஏதோ அமர்ந்திருக்கிறாரே அந்த எனக்கு இஷ்ட குல தெய்வமா விளங்கி என் குல தெய்வமா இருக்க முடியாது அங்கால் அம்மன் ஒரு மங்கலியா துணை இருந்து பட்டி விருத்து வாழ்வானை வங்கி எந்த ஒரு குறையும் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த அங்கால் அம்மனை பிரார்த்தனை சுபேஜயம் ஓ அதெல்லாம் நான் வச்சுக்குவேன் பை இருக்குது அடி மட்டும் கடிக்கிறீங்க வைக்கிறது மட்டும் வைக்கிறீங்க வைக்கிறது எங்க வைக்கிறாங்க ஏதோ கத்திரி கிடறானா வேறு உயிராலும் மூச்சு வாங்குறாலும் அப்படின்ட்டு ஏமாத்தாது பார்த்து அவரு விடுறாரு அப்படி இந்த பயிலும் எந்த நிறமத்தையும் அனுப்பினாலும் என் அக்காவை சும்மா விடுவனா கூத்த கீழ் இன்னைக்கு என்ன அவுட்டிக்கு ஏன் குஞ்சு போயிடும் போயிடும் அதனால இப்போது எங்கே செல்ல வேண்டும் உங்க அக்கா கிட்ட போகணும் என்ன காசு காசு என்ன காசு பாபு என்ன ஊர் இது இதான் முத்தாண்டி குப்பம் முத்தாண்டி குப்பம் அதே கேட்டேன் நான் வந்திருக்க முடியாது என்ன உலகம் காசி மாநகரம் அப்படியே இருந்த போதிலும் என்னவோ எனக்கு வந்த மூடும் ஓடி போய்விட்டது அந்த நிறுவத்தை கண்டவுடன் எனக்கு ஒரு ஆச்சமாக இருக்கிறது அதனாலே காசி தேச அரண்மனைக்குள்ளே சென்று என் மாமன் அக்காவா இருந்தால் இன்னும் எங்க அக்காவை கூப்பிடு மாமன் வந்து ஒரு இரவக்காரர் அவருக்கு என்ன தெரியும் ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை சொல்றதுதான் ஒரு ஆம்பளை அதனால எங்க அக்காக்காரி சொல்லி இருந்தா எங்க மாமன் தவறுவாரா அதனால எங்க அக்கா கிட்ட போய் அவன் தம்பி வந்து யார் நீங்க யாருங்களா உங்களுடைய தம்பியா வரும்படியான சாலுவா மன்னன் பிரசன்னமாகிறான் உங்களுடைய தம்பியா இருக்கபடியான சாலுவா மன்னன் பிரசவமாக எந்த பிரசவமாக கடை கடை எங்க இருக்கு என்னைக்கு வர இன்னைக்கு வந்திருக்கேன் தம்பி கையும் வரல காலும் வரல தம்பி எங்கடா இருக்கிறேன் கையும் வரல காலும் வரலையா சும்மா சூத்து ஓடுதுவா எந்த ஒரு குற்றமா இருந்த போதிலும் என் அக்காவிடத்துல சென்று என் அக்காவுடைய வானத்தை வணைந்து பிறகு இதை கேட்கலாம் ரொம்ப திரும்ப என் கூட பிறந்த அக்கா வான் தங்கச்சி மாரி நான் வச்சில்ல என்ன விட வெயிட்டாதான் நான் வச்சிருக்கிறேன் பின்ன 40 இட்லி தின்ற 4 கிலோ பேடுறா அவளை உனக்கு இங்க வா கிட்ட வரையா இப்ப நான் மேல கிடைக்கும் கிட்ட இப்படி வா வேணாம் வலிக்கு சிம்மாசனம் கொடுத்தியா தூள் வைக்கிறேன்
சூழ்நிலை வைக்காதா வீரநாம்பட்டில் ஒரு தங்கச்சி தேவிக்காக கொண்டு கொடுப்போம். அதுதான் புள்ள கொண்டுச்சு. இன்னொரு பிள்ளைக்கு பாசமான அக்கா மனசை கேட்ட அக்கா என் கூட பிறந்த அக்கா அம்மாயா என்ன தாய்க்கு முன்னே நான் தாயாக வளர்த்தேன் அக்கா. ஏ பையோ யோபியோ குக்குரே என்ன அது அக்கா தம்பி சாலோமண்ணா அக்கா உன் பாபா உன் தம்பியா விளங்கி வரும்படியான இந்த சாலுவ மன்னனாகப்பட்டவன் நான் பாசத்தோடும் நான் ஆசையோடும் நான் அன்போடும் உன்னுடைய பாதத்திலே வந்து பாரிஜாத மலர்களை எல்லாம் கொட்டி நான் பட்டாரை ஒட்டி இந்த புஷ்ப மலர்களை எல்லாம் மலை போல் குவித்து உன்னுடைய பாதார வைக்கும் தம்பி சாலுவ மன்னர் பூரா ஜவடல் எந்திரிச்சு வைக்கிறேன். நீ எம்னா போடுற நான் தெரிகிறேன். தம்பி சாலோமண்ணா அக்கா என் பாதார விந்த தெரியாத மாசித்தபடியாய் என் உடன் வீரப்பே சேர்த்தபடியாய் நல்லா இருந்த சபி தம்பி மாத்தி மாத்தி ரெண்டு கிட்டே நல்லா தம்பின்னு சொன்னீங்க வாஸ்தவம். என்னுடைய ஆதாரம் தத்தனிங்க ஆதாரமாக ஓடி வந்து செவித்தக மணியினால் ஆமா நீ மகராசியாக சந்தோஷ முறையிலே வந்திருப்பாய் என்று சொன்னாயே. ஆமா ஓ மாவுலா எங்க ஏன் பண்ணுவலாம் எல்லாம் வீட்டுல இருக்காளுவ வீட்லயா? ஆமா என்ன விசேஷம் நம்ம வீட்டுல? நம்ம வீட்டுல என்ன விசேஷம்? ஐயோ உனக்கு தெரியாதா? என்ன நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்க போகுது. ஐயோ எங்க அக்காவா வெளிங்கிற முடியானது. கல்யாணம் கல்யாணம் போகுதா? எக்கா எக்கா எனக்கும்
ஏக்கா எனக்கு உன் மவளுக்கு நானே கல்யாணம் உன் மவளுக்கு எனக்கு கல்யாணம் என் பொண்ணுக்கு உனக்குமா அம்மா ஐயோ ஏன் கேட்க வராத ஏடா அவதான் இச்சா நடத்த சொல்லிட்டால ஓஹோ ஏடா சீனு இச்சாசோரம் ஆமா இச்சாசோரம் ஏற்படுத்தி அவனி 56 தேசத்தரசர்கள் வர வேண்டும் இந்த மன்னாதி மன்னர்கள் சுய்ந்த சபை உண்டாகிய ராஜாஜி ராஜாக்கள் எல்லா சூழ சபை முன்பாகிய என் கண்ணை கேட்ட கணவனை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் அம்மா அப்படி என்று உன்னுடைய மகள் சொன்னால் அல்லவா உன்னுடைய மகளே சொன்னாலும் அது நீ ஒத்துக்கிட்ட ஐயோ உங்க மாமா கேட்கறா ஒத்துக்கிட்டா நம்ம கூட பிறந்திருக்கோம் உங்களை சொல்றேன் கூட பிறந்திருக்கீங்க ஸ்ட்ரைட்டா உங்களை வந்து கட்டி வைக்கிறீங்க வாடா தம்பி தாய் ஓடி வாடா என் மகன் கழுத்துல தாலி கட்டுறான் அப்படின்னு சொல்லலாம் நிருபம் எழுதி இச்சா சோதனை ஏற்படுத்திக்கிறாங்க இன்னைக்கு இவனுக்கு இந்த துணிச்சல் எழுந்து வந்தது அடி வாங்குறோம் அப்படி ஒரு தாய் மாமன் நான் இருக்க இந்த மாதிரி இச்சா சோதனை ஏற்படுத்தினால இவளோ காசி தேசத்தை கொடுத்த போயுது காசி தேசம் வறட்சி ஆகிவிட்டு தம்பி அப்படி என்று ஒரு நாள் தினத்தில் ஓடி வந்து போயுது அக்கா ஏன் நான் நம்புற நாட்டில் என்ன இல்ல உனக்கு எவ்வளவு வேணுமா மாறிப்போ அப்படின்னு சொன்னேன் அது மட்டுமே இவ மகள் எல்லாம் பிறந்த போயுது தம்பி என்னுடைய இஷ்டகுலாதேவ குலதெய்வத்துக்கு சென்று ஒட்டை எடுத்து முடிய வைக்க வேண்டும் அப்படி என்று சொன்ன போயுது அப்புறம் என்ன செய்த இவன் எப்படி ஓடி வந்தா அப்போது என் பிள்ளைகளுக்கு எல்லாம் மொட்டை எடுத்து முடி எடுக்க வேண்டும் அப்படி என்று ஓடி வந்து தம்பி இருப்பதா தாய் மாமணி ஒருவன் தாண்டா நீதான் நாம் என்ன நிற்க வேண்டும் நாங்க தாய் தான் முக்கியம் கிடையாது இந்த தாய் மாமன் தான் முக்கியம் என்று சொன்னடி தேடியா அன்னைக்கு ஓடி வந்தா அல்லவா இந்த தம்பி அன்னைக்கு ஓடி வந்த இல்ல அன்னைக்கு இந்த தம்பி கண்ணுக்கு தெரிஞ்சா அன்னைக்கு இந்த தம்பி அந்த என்ன அன்னைக்கு ஊரு அதாவது இந்த ஊர் உலகம் எல்லாம் என்ன நாக்கு மேல பல்லு போட்டு பேசக்கூடாது
இவன் தாய் மாமன் இல்லாதவர், இவ தம்பி இல்லாதவர், இவ தர மொட்டை அப்படி என்று என்னை ஒருவரும் பேசக்கூடாது தம்பி. இந்த என் மகளுக்கு உன்னுடைய மடியில வைத்து என் மகளுக்கு மாலைய சூடி அதுக்கு காது குத்தும் பொழுது தாய் மாமன் மடியில வர வேண்டும் அப்படி எல்லாம் ஓடி வந்து சொன்னாயே. நம்ம அக்கா மகள் தெருவில் இருக்கக்கூடாது, அக்காவுக்கு ஒரு சொல்லு வரப்படாது அப்படி என்று நான் ஓடி வந்து உன்னுடைய மானத்தை எல்லாம் காவந்து செய்து உன்னை நல்ல முறையோடு காசிட்ட செத்திலே உன்னை யாரும் ஒன்று சொல்லாமல் உனக்கு உறுதுணையாக இருந்த இல்லையா அன்னைக்கெல்லாம் அந்த தம்பி அன்னைக்கெல்லாம் அந்த தம்பி கண்ணுல தெரிஞ்சு இன்னைக்கு எங்கடி போச்சு தேவடியா ஊரை மேய்ச்சி விட உனக்கு தம்பி தெரியலையா? உன்னை போட்டுக்கின்னு உன் தம்பிக்காரன் போவா. அது மட்டுமா அந்த முடியடித்து மொட்டை அடிச்ச பிறகு அப்போது செய்ய வேண்டிய சீர்களை எல்லாம் செய்து உன்னையா நான் பெருமைப்படுத்தினேன். உன் மகளா இருக்கும்படியானவள் 3 பேரும் அத மாத பிரவரை என்பதான அலுவலவா அவனால் அலுவா இங்க நான் கேட்கறது என்ன அது எல்லாம் ஆனால் அல்லவா? அப்ப நான் என்ன செய்தேன்? நீ என்கிட்ட ஓடி வந்து என்ன சொன்ன நடத்து காலத்தில் இந்த தாய்மாமன் ஓடி வர வேண்டும். தாய்மாமன் தான் குடிசை கட்ட வேண்டும். அந்த தாய்மாமன் சீர்களை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு ஓடி வந்து அந்த என்னுடைய நாட்டுல வந்து ஓய்வு நாடி தேவடியா அன்னைக்கு அந்த தம்பி வேணும். யார கேட்க அன்னைக்கெல்லாம் ஓடி வந்து என் நாட்டுக்கும் உன்னுடைய நாட்டுக்கும் நீ நடந்த வாய் பாதையானது என் நாட்டுக்கு ஒரு வாய் பாதையே உண்டாகின. அன்னைக்கெல்லாம் அந்த அக்கா வேணும், அக்கா பிள்ளைகள் வேண்டும், நமது மாமன் வேண்டும் அப்படி என்று அக்கா நமக்கு துணை, நாம அக்காவுக்கு துணை அப்படி என்றல்லவா நான் கள்ளம் கவடகம் இல்லாமல் நான் வளர்ந்து வந்தேன். அடி அம்மா அப்படி வளர்ந்து வந்து பாடகாசாலைக்கு எங்களுக்கு ஆசையை அன்பையும் காட்டி என் மகளை நீராண்டா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படியெல்லாம் சொன்னையே. அப்படியெல்லாம் செய்து இந்த நேரத்தில இன்னைக்கு இந்த தம்பி கண்ணுக்கு தேடி தம்பி கண்ணுக்கு தேட தம்பி கண்ணுக்கு தம்பி கண்ணுக்கு தேட தம்பி கண்ணுக்கு வரா 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 யாரும் பேசுறாங்களே யாரும் குரல் கொடுத்தாங்களா? யாரு அன்னைக்கெல்லாம் அந்த தம்பி வேணும்னு வந்த இல்ல இன்னைக்கு எச்சா சோற ஏற்படுத்தலாமா? எப்படி யாரு கேட்டு ஏற்படுத்த? அன்னைக்கெல்லாம் அந்த தம்பி அழகா இருந்தான், தம்பி கொடுக்குற வரைக்கும் தம்பி தான் மரிமகனும் தெரிஞ்சது. இன்னைக்கு தம்பி கட்டு போட்டானா? இல்ல தம்பிக்கு வீரம் இல்லையா? இல்ல தம்பிக்கு அழகு இல்லையா? இன்னைக்கு இந்த தம்பி தெரியலையா? இன்னைக்கு உனக்கு இந்த வசதி வாய்ப்பு எங்க கொடுத்து உன்னை வசதியோடு வளர்த்தேன். என்ன மயமயமயமே மயமயமயன்னு நிக்கிற செவடியா முண்டா போய் படுத்து தூங்கிட்டு இன்னைக்கு எங்க போச்சு? இன்னைக்கு எங்க போச்சு? நான் என்ன சொல்றேன்னா 1000 தான் இருந்தாலும் எங்க வீட்டுக்காரருக்கு பேச்சு கிடையாது. 1000 இருந்தாலும் ஒரு கட்டி கணக்கு ஒரு அக்கா நான் சொல்லி பார்த்தேன். அந்த என் வீட்டுல அந்த ஆம்பளை கேட்கலாம் எப்படி கேட்கறது? என்னுடைய தம்பியை தவிர வேற யாருக்கும் என் மகளை கொடுக்க முடியாது அப்படி என்று கராராக சொல்லி அப்போது அப்படி நீ சொல்லியும் அவர் கேட்கார போயிருந்து நிச்சாசுவரை ஏற்படுத்தினாங்களே அப்போது என் நாட்டிற்கு ஓடி வந்திருக்க வேண்டும். அன்னைக்கு வயசுக்கு வந்துட்டாங்க சீர் வேணும், கொல்ல போறதா சீர் வேணும், அதுக்கு சாமி கும்பிட்டா சீர் வேணும். இதுக்கெல்லாம் வாய் பாதை போட்டு தனியா ஒரு பாதை போட்டு ஓடி வந்து இல்ல போட்டு வந்து இல்ல மகாராஜா. நான் சொல்ற மாதிரி கேளு, அவர்தான் உங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கலையா? நீ இந்த பொண்ணு வந்து உங்க தம்பி கிட்ட வந்து உங்க கிட்ட வந்து நம்ம தம்பி என் வீட்டுக்காரர் ஒத்துக்கல, என் பொண்ணால ஈத்துன்னு போயிரு அப்படி அட ஊர வாத்தல பாதியா
இன்னைக்கு எங்க போனான் தம்பி? இன்னைக்கு எங்க போனான் தம்பி? எங்கடி போடா? இதோட இல்ல. அதான் என்ன சொல்றா? நாளைக்கு எப்படியெல்லாம் என்னை சீரும் சிறப்புடன் வளர்த்து என்னை நல்ல முறையோடு கட்டி கொடுத்து என் பிள்ளைகளை எப்படி நல்ல முறையோடு வளர்த்தாயோ அது எல்லாம் எனக்கு போதாது. அந்த அந்த அதனாகிய பிரம்மணியன் தலையில என்ன எழுதினாலும் அந்த முறை பிரகாரம் நாளை ஒரு காலத்தில் என்னுடைய விதியானது மாண்டால் எனக்கு கோடி எடுத்து கொண்டு ஊர் அறிய வர வேண்டும் அப்படிலாம் சொன்ன தேடியா. அதுக்கெல்லாம் அந்த தம்பி வேணுமா? அதுக்கெல்லாம் தம்பி வேணும் இல்லையா? இன்னைக்கு உன் மவளை கொடுக்கறதுக்கு இந்த தம்பி தெரியல. ஓ அப்புறம் எந்த வளவுதான் எடுத்தாங்க? அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு தெரியா ஒரு தம்பியா? அன்னைக்கெல்லாம் தெரியல, அன்னைக்கெல்லாம் 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 தெரியல, அன்னைக்கெல்லாம் தெரியல, அன்னைக்கெல்லாம் தெரியல, அன்னைக்கெல்லாம் தெரியல. 150 கிலோ இருந்தது, அடிச்சு 50 கிலோ குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்க போச்சு? இன்னைக்கு எங்க போச்சு தம்பி? பொங்கல் வந்தாக்கா அக்காவுக்கு சும்மா கிடையாது. பொங்கலுக்கு வந்தா துணி, தீபாவளி வந்தா துணி, நல்ல நாள் வந்தாக்கா துணி. தப்புன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் வாங்கலாக்கா நீ செத்து போயிருப்ப. உன் நாட்டுல உனக்கு என்ன வக்கு இருந்தது? இது பூரா என்னுடைய நாட்டினுடைய பொருள் அல்லவா? ஓ மவளை என்ன நீ அடி வளர்த்த? நீயா வளர்த்த? தம்பி நீக்கு கண்ணுல தெரியலையா? தம்பி நீக்கு கண்ணுக்கு தெரியலையா? இவன் ஊரை மேத்திட்டு இருந்தா, அதனால தான் கண்டுக்கல உங்களை. இன்னைக்கு தம்பி தெரியலையா? செய்த நன்றிய மறப்பாளை நாலு ஒரு மறக்க கூடாது கடைசி வரைக்குமே. ஆமாங்க, உண்மைதான் நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப நீ எங்க கை நோயிட்டு போன? மாம்டி பையன் தம்பி சாத்திரம் ஜாத்தி. மாம்டி பையன் அக்காளா? மாம்டி பையன் அக்காவா? ஏய் நான் என்ன சொல்றேன்னா 3 பொண்ணு பெற்று வச்சுக்கிறேன். என்னது சொல்ற தேடி அதுக்கு பிறந்தவனே உதவாங்க விட்டு வேடிக்கை பார்க்கற மாதிரி எங்க கண்டு வந்தா தெரியல. ஒருத்தி தான் கல்யாணம் பண்ணுவேன். ஆனா நான் பெத்துக்கிறது 3 புள்ள, 3 பொண்ணு அப்படியே நவரத்த மாதிரி இருக்குது. அதாவது இச்சா சோரனா ஏற்படுத்திருக்கிறோம். அவனே 56 அரசர்கள் வந்தா உனக்கு என்ன? உனக்கு என்ன? உன் மாமனுக்கு மெப்பா நான் சோவரம் ஏற்படுத்தினேன். மதிப்பு வாயடா. நான் சொல்றத கேள்றியும் உன்னுடைய மாமனுக்கு எதிர்ப்பாக வல்லவான சூவரை ஏற்படுத்தினேன். ஆனா என் மனதுக்குள்ள எல்லாம் நீதான் வேணும் அப்படி என்று உன் மாமனுக்காக நான் நடித்துக் கொண்டிருந்தேன். இச்சா சோகத்துல நீ ஒரு வரமாக நடு பந்தியிலே நீ போய் அமர்ந்தால் எத்தனை ராஜாதி ராஜாக்கள் வந்தாலும் மன்னாதி மன்னர்கள் வந்தாலும் என் மகளிடத்திலே நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் உனக்கே மாலை போடுவார்கள் அப்படின்னு சொல்றேன். என் பொண்ணுகிட்ட நான் சொல்லி வச்சுக்கிறேன். உங்க மாமா வர மாலை போடுன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். ஆமா. ஓ அங்க உட்காந்து சொன்னியா தானே? ஆமா ஆமா கேட்ட அடிக்காதீங்க. நீ என்னடா தப்பா நினைச்சுக்கிறேன். ஏன்னா உன் மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பாசமா தான் இருக்கிறேன். எப்படி இருந்தாலும் அக்கா தம்பி என்ற உறவை யாராலையும் அடுத்த இருக்க முடியாது. எங்க அக்காவுக்கு பாசம் தான் பழகுது. ஆனா இது எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அடிக்காத இருந்தேன். உன்னை அடிக்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா அடிக்கல. பாடு எனக்கு இருக்குது ரோடு. நீயே வச்சு வளர்த்துக்கோ. அக்கா உன்னுடைய வார்த்தை பிரகாரம் உன்னை அதனால தான் அடிக்கல. கொஞ்சம் கோபமா பேசணும் தவிர பாவம் என் தம்பிய மேல கூட வைக்கல. யாரு கொளுத்துறோம் கொளுத்து நான் சென்று அமர்ந்தால் ராஜாதி ராஜாக்கள் மன்னாதி மன்னர்கள் எந்த பையன் வந்தாலும் சரி என் அக்கா அம்மாவை எனக்கே மாலை சூடுவார். அது எனக்கு நன்கரவே தெரியும். அப்படியே ஒரு வேளை அக்கா முக வரலனா நீ அக்காவை வச்சுக்கோ. ஒருவேளை அக்கா மகள் மாலையிடவில்லை என்றால் கிட்ட ஆளூர் சூர்யா வீட்டுக்கு சென்று அங்க தங்கச்சி 3 விட இருக்கிறாளே வர்ஷினி சுசிலா ஸ்டில்லா. சரி நீ பேசுங்க. உன்னுடைய வார்த்தை பிரகாரம் இச்சா சோரம் போறேன். என்னுடைய தம்பி அழகுக்கு என்னடா குறை பாரு. எவ்வளவு லட்சணமா எவ்வளவு அழகா இருக்கிறான். அப்படியே முறுக்கு மீசையும் அப்படியே கட்டுக்கடங்காத காலை போல உடம்பு.
நீ காலை தூக்குது பல்ட்டி என்னுடைய தம்பி இருக்கிற வாட்டத்துக்கு எப்படியாப்பட்ட பொண்ணா இருந்தாலும் வாங்கிடுவாங்கடா. சரி எங்க மாமனிடத்துல ஒரு வார்த்தை கேட்டு நான் சுதந்திரத்துல போய் அமர்கிறேன். நீ உன் வேலையை பாரு. போய் படு போ. எங்க இங்க வேலை இருக்கு, அங்க போய் கொட்டாயில படுத்துக்கு போற. இன்னும் உனக்கு வேலை இருக்கு. ஓடின்ற பாவ். என்ன மாமா, என்னுடைய மைத்துனன் தான் எனக்கு மருமகனுக்கு மருமகனாகவும் மைத்துனருக்கு மைத்துனராகவும் இருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லிட்டு இச்சாசுவரை ஏற்படுத்திக்கிறீங்களே, இது நியாயமா மாமா? நியாயமா? இச்சாசுவரை எதுக்காக ஏற்படுத்தும்? எதுக்கு? அதாவது அவனி ஆகிய 56 தேச ராஜாக்களும் வருவாங்க கும்பலா. வந்தாங்கன்னா என் மவுள உன்னை மாலை சூடினால் சூடினா எல்லாருடைய ஆசீர்வாதமா உனக்கு கிடைக்குமே. ஓஹோ, அதுக்குதான் நான் மறந்து நான் செய்ததான் தவறு. வாடா தம்பி, வாடா மச்சான், என் மகளுக்கு தாலி கட்டுறானாக்கா எங்க மாமா அக்கா நானும் 3 பேருக்கு தான் தெரியும். இப்ப இது இந்த அவனை 56 தேச தரசர்கள் அங்கேயே வந்திருக்கிறாங்க, ஆசீர்வாதம். நானும் அம்மி மினத்து அருந்ததி பார்த்து சுப வேலையிலே 300 பார்ப்பனர்களை அமர்த்தி அதற்கு மத்தியில் என் மாமன் மகள் என் அக்கா மகளுக்கு நான் திருமாங்கல்யம் சூடும் நேரத்தில் எல்லோருடைய ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கும், நீண்டாங்காலும் கிடைக்கும் அப்படின்னு இவங்க கருத்து போடுது. உங்க அக்கா பேசினா அடி வாங்கி நான் உண்மை சொல்லிருந்தா என் பட்டி கழிப்போம். நம்ம உடம்பு நாம நீ வெயிட் பண்ண மாட்டேன், நான் பேசிக்கிறேன். மாமா, உன்னுடைய வார்த்தை பிரகாரம் இப்பவே உடம்பு எல்லாம் முறுக்கி ஏறி கொண்டிருக்கிறது. நான் இப்போதே சுயவரம் சொல்கிறேன், நீங்கள் அமருங்கள். என்னுடைய அக்கா மகளும் எல்லாம் அவ்வளோ அழகு வாழ்ந்தவள், மன்மதர் ரதி தேவைக்கு மேலானவள். எல்லாத்தோட சின்ன குட்டி வார்த்தை இருப்பா, இப்படி வாக்கு எடுத்துக்கிட்டு அம்மா சூப்பரா இருப்பா. அவதான் இளம்பட்ட பிஞ்சு, அதனால சுயவரம் போக வேண்டும். இவன் சுதவரம் தானே தேடி சுயவரத்திற்கு சாலோமோனன் சென்று அமர்ந்து கொண்டிருக்க இந்த நிர்மாயப்பட்டது அத்திநகர் சென்று கொண்டிருக்க அத்திநகர் வேந்தன் விஷ்மாச்சாரி சர்பார்